ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எபிரேயர் 3:1 கூட வாசித்து தியானிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இந்த பூமியில் அநேக காரியங்களை மனிதர்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். ஆனால் இங்கே வேதத்தில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். மெய்யாகவே அவரை கவனிக்கும்போது நாம் அவரை போலவே மாறுவதற்கு அது மிகுந்த ஒரு பலனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக மனிதர்களை நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள். ஆனால் இயேசுவை ஒரு மனிதன் கவனித்து பார்க்கும்போது அவன் முதலாவதாக இயேசுவை போல மாறுகிறான். அதன் பிறகு இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எதற்காக நாம் அவரை கவனித்து பார்க்க வேண்டும் என்றால், நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் என்பதை இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஒரு மனிதன் இயேசுவை ஏன் நோக்கி பார்க்க வேண்டும் என்றால், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறுவதற்காக அவரை நோக்கி பார்க்க வேண்டும். 3 காரியங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக அவர் அப்போஸ்தலராக இருக்கிறார். இந்த பூமியில் அவர் வாழ்ந்த 33 ஆண்டுகளும் அவர் அநேக ஊழியங்களை செய்திருக்கிறார். சபைகளுக்கு அநேக சபைகளுக்கு ஆண்டவர் வேதத்தை அறிவித்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் வேதத்தை அவருடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலராய் இருக்கிற ஊழியம் செய்த 33 ஆண்டுகளும் நமக்காகவே வாழ்ந்த அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்ததாக 3வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் இந்த 3 காரியங்களை பார்க்கும்போது அவர் மிகவும் முக்கியமானவர். பிரதான ஆசாரியர் என்பது நம்ம எல்லாருக்காகவும் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். நம்ம எல்லாருக்காகவும் பாடுகளை பட்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்காகவும் வேதத்தை அவருடைய ஆவியினால் அவர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களை நாம் உற்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் வேதத்தில் வாசித்திருப்பீர்கள். அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய ஜெப வாழ்க்கை, அவர் அற்புதங்களை பகல் முழுவதும் அற்புதங்களை செய்த அநேக இடங்களில் மனிதர்களுக்கு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். முழுவதும் அவர் ஜெபித்திருக்கிறார். ஒவ்வொரு நேரங்களில் அவர் பேசுகிற வார்த்தையில் பரிசுத்தம், அவர் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களை நாம் பார்க்கும்போது அது மனிதனுக்கு பயனுள்ளதாக அமையும்படியாக அநேக காரியங்களை இந்த வேதத்தில் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை போல மாறுவதற்கு அது மிகுந்த பலனுள்ளதாக இருப்பதற்காக வேதத்தில் அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை, அவர் செய்த அற்புதங்களை, அவர் செய்த ஊழியங்களை, அவருடைய செம்ப வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நாம் நோக்கி பார்க்கும்போது மெய்யாகவே நீங்கள் எப்படி பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் மாறிவிட முடியும். அந்த பிரதான ஆசாரியர் அப்போஸ்தலராக இருக்கிற நமக்காக எல்லாவற்றையும் நமக்காக ஊழியம் செய்து நமக்காகவே அவர் பிறந்து நமக்காகவே மரித்த அந்த இயேசுவை நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைகளை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறுவதற்கும் அந்த நித்திய ராஜ்யத்தில் பரம அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறுவதற்கும் இயேசுவை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கிறார். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் இயேசுவை ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்த்து அவரை போல நாங்கள் செப வாழ்க்கையில் அவரை போல ஊழியம் செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல, அந்த பரம அழைப்புக்கு எங்களை பங்குள்ளவர்களாய் நீர் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த உலகத்தில் எங்களுக்கு அப்போஸ்தலராகவும் பிரதான ஆசாரியராகவும் நீர் எங்களுக்காக வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்துங்க. உங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கவனித்து பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.